இயேசு கிறிஸ்து துதிக்கிற குடும்பம் தான் நல்ல விசுவாசி. இதான் அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் கிட்ட கேட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்து சீடர்கள் 12 பேர் லைனா சொல்லுனா சொல்ல முடியுதா? இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பையன்கிட்ட கேட்டேன். அது எத்தனை பேர் இருந்தா எனக்கு என்னான்ட்டான். நானே சொன்ன 12 பேர்ரா. நீ கிறிஸ்தவ பெற்றோர், அது பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போறாங்க உங்க அப்பா அம்மா, நீயும் போற, அது தெரியாம இருக்கலாமா? பைபிள் படிச்சாது நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணுமா இல்லையா? என் பாரத்தை படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்படி பதிலுக்கு பதில் பேசுறான். சரி, 12 பேர்ல ஒரு 4 பேர் என்ன சொல்ற? விஜய், ரஜினிகாந்த், இப்படி போயிடுறான் அந்த ரூட்ல. அவங்கதான் இயேசுவின் சீடர்களாம். இப்படி வளர்த்திருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப அவனை திட்ட முடியாது. வளர்ப்ப அப்படி பையனை உட்கார வச்சு, நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறப்ப சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 வசனமா நான் ஒப்பிக்கணும், 4 வசனமா நான் ஒப்பிக்கணும். எங்க அப்பா தைரியமா சொல்லிட்டு போயிடுவாரு, அந்த வசனத்தை ஒப்பிக்கிற வரைக்கும் கொடுக்காத, சாப்பாடு கொடுக்காத. பரமண்டல ஜபம் ஒப்பிக்கணும். பாவ அறிக்கை, அந்த காலத்துல பாவ அறிக்கை கூட அது இருக்குது. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேர், அவங்க பேரு, இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன, 10 கட்டளைகள் என்ன. பயமா இருக்குது, உங்களுக்கே தெரியாது. எல்லாம் மனப்பாடமா இருக்கணும். 10 கட்டளைகளிலிருந்து வந்தது தான் பைபிளே.